தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/4/2026 செவ்வாய்க்கிழமை, சதயம் நட்சத்திரம் மதியம் 1:39 வரை, பிறகு புரட்டாதி. இன்றைக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு வருடப்பிறப்பு. தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு இனிய நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, புத்தாண்டு இன்னைக்கு பிறக்குது. இன்னைக்கு காலையில் அதிகாலையில் உள்ளங்கை ரெண்டையும் விரித்து அதன் முகத்தில் முடிக்கலாமா. காலையில் எழுந்திரிச்ச உடனே யார் முகத்தில் முடிச்சோமோ இன்றைக்கு நல்லா இருக்கு அப்படிவாங்க. சில பேர் அதுக்கு சில மாறுபாடாகவும் சொல்லலாம். அந்த யார் முகத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறத, மனிதர்கள் முகத்தில் முடிக்கிறத காட்டிலும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம இறைவன் திருவுருவ படத்தில் முடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நிலைக்கண்ணாடி, வலம்புரி சங்கு அதில் முடிக்கலாம். கனி வர்க்கத்து மேலே முடிக்கலாம். கனிவான வாழ்க்கை அமையுங்க. பொதுவாக வருட தொடக்கத்தில் நம்ம சாமியவும் கும்பிடணும், பூமியவும் தொட்டு கும்பிடணுமா. பூமாதேவி பொறுமைக்கு இலக்கணமானவள். படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிற போதே பூமியை தொட்டு கும்பிட்டு இந்த 2 கையவும் ஒட்டி வச்சு உள்ளங்கையை நம்ம பார்க்கணுமா. உள்ளங்கையில் விரல் நுனியில இலக்குமையும், நடுவில் சரஸ்வதியும், அடிப்பகுதியில் துர்க்கையும் இருப்பதாக ஒரு ஐதீகம். ஆகையினால அதை பார்த்தோம்னா நமக்கு கல்வி, செல்வம், வீரம் 3மே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் அது மாதிரி நம்ம பார்த்து ஆனைமுகனை வழிபடணும். முதல்ல எழுந்திரிச்ச உடனே எப்பவுமே விநாயகப் பெருமானுடைய அருள் நமக்கு வேணும். பிள்ளையார் சொல்லி போட்டு தான் காரியங்களை தொடங்கணும். பிள்ளையார் சொல்லி போட்டு நாம் காரியங்களை தொடங்கினால் எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்குங்கிற. அதுலேயும் இந்த கற்பகமூர்த்தி வழிபாடுன்னு இருக்கே, அதை வருடப்பிறப்பன்னைக்கு ஒருத்தர் வச்சுக்கிட்டா மிக அற்புதமான பலன் ஆண்டு முழுவதும் நல்லா இருக்கும். கற்பகமூர்த்தி ஐயா, கற்பகமூர்த்தி கனவுகளை நனவாக்கும் கற்பகமூர்த்தி, அற்புதமாய் வீற்றிருக்கும் கற்பகமூர்த்தி, உன்னை அனுதினமும் தொழுதிடுவோம் கற்பகமூர்த்தி, செந்திலுக்கு மூத்தவனே கற்பகமூர்த்தி, அந்த சிவபெருமான் பெற்றவனே கற்பகமூர்த்தி, வந்தவர்கள் அனைவருக்கும் கற்பகமூர்த்தி, நல்ல வரம் கொடுப்பாய் என்றறிந்தோம் கற்பகமூர்த்தி, ஆனைவடி வானவனே கற்பகமூர்த்தி, நல்ல அருகம்புல் ஏற்றவனே கற்பகமூர்த்தி, பானை வயிர் ஆற்றவனே கற்பகமூர்த்தி, அந்த பரமனுக்கு திருமகனே கற்பகமூர்த்தி, சந்தனத்தில் மனம் கமழும் கற்பகமூர்த்தி, நல்ல சதுர்த்தியிலே வரம் கொடுக்கும் கற்பகமூர்த்தி, வந்தவர்கள் யாவருக்கும் கற்பகமூர்த்தி, நீ வரம் கொடுப்பாய் என்றறிந்தோம் கற்பகமூர்த்தி, மோதகத்தில் பிரிய வைத்தாய் கற்பகமூர்த்தி என்று முன்கையால் அருள் வழங்கும் கற்பகமூர்த்தி. அதற்கு பிறகு 2 வரி வரும் அந்த பாடல்ல, சாதகத்தில் எது நடந்தும் கற்பகமூர்த்தி, உன்னை சந்தித்தால் நற்பலன் தான் கற்பகமூர்த்தின்னு. அந்த கற்பக பாடல் அப்படி சொல்லுதான். ஜாதகத்தில் உங்களுக்கு சனீசர் நடந்தாலும் சரி, செவ்வாசர் நடந்தாலும் சரி, எந்த திசை நடந்தாலும் வந்த திசை வளர்ச்சியான திசையாக மாற்றுகிற ஆற்றல் கற்பகமூர்த்திக்கு அருளுக்கு உண்டா. ஆகையினாலே வருடப்பிறப்பன்று ஆனைமுக பெருமானை வழிபட்டு நாம் காரியத்தை தொடங்கினால் இந்த ஆண்டு மட்டுமல்ல, எந்த ஆண்டும் நமக்கு இனிய ஆண்டாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேதராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள், யோகமான நாள், சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் நாள். வாழ்த்துச் செய்திகளால் வளம் காண்பீர்கள். எடுத்த காரியத்தை இனிதே செய்து முடிப்பீர்கள். ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாள். பாராட்டும் புகழும் கூடும். பணி ஓய்வுக்கு பிறகும் கூட உங்களுக்கு மீண்டும் பணி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. 2லே குரு இருப்பதனாலே நீங்கள் நினைத்தது நிறைவேறும் விதத்திலேயே இன்றைக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. இன்று நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த பரிவர்த்தனை யோகத்தால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். விருந்தினர் வருகையும் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு சேர்ப்பார்கள். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். கடமையை செவ்வனை செய்து வெற்றி காணும் இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். வெளியில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் இந்த சந்திராஷ்டமம் என்பதனாலே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். ஆனால் கூட புதனும் இருக்கிறார், தன லாபாதிபதி. மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உங்களுக்கு உண்டு. புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் விரைவிலே வரப்போகின்றது. லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற மனக்குழப்பம் ஏற்படும் அளவுக்கு இன்றைக்கு நல்ல சம்பவங்கள் சில நடைபெறப் போகின்றன. இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை வெற்றி தருகின்ற நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. அடுத்தவரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாக நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக சொல்லும் கருத்துகள் நல்ல கருத்துக்களாக இருக்கும். வாழ்த்து செய்திகளாலும் நீங்கள் வளம் காணப்போகின்றீர்கள். 6ல் ராகு இருப்பதனாலே அஷ்டலட்சுமி யோகத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்ய முன் வருவார்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கின்ற நாள். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவைகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள். முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பழைய கடன் பாக்கிகள் வசூலாகலாம். அதே நேரத்தில் 7லே சுக்கிரன் இருப்பதனாலே வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து செல்கின்ற நாள். சுற்றத்தார் போற்றும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இன்று பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கின்றது. புகழ் கூடும். முக்கியஸ்தர்களின் சந்திப்பு நிகழவிருக்கின்றது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்பட போகின்றது. வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இந்த நாள் இனிய நாள், நல்ல நாள், யோகமான நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். ஆதாயம் தரும் தகவல் 1-2 கிடைத்தாலும் விரயங்களே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். 2ல் ராகு இருப்பதனாலே கொடுத்த வாக்கை கடைசி நேரத்தில் காப்பாற்றி விடுவீர்கள். நாணய பாதிப்புகள் ஏற்படாது. அருகில் இருக்கும் ஆலயம் சென்று இன்று சிவாலய வழிபாட்டையும் விஷ்ணு ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. கும்பராசினியர்களே, ராசியிலேயே சந்திரன் 6க்கு அதிபதி இருப்பதனாலே உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் விலாவாரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். ராகு உங்களுக்கு பணவரவை திருப்திகரமாக கொடுத்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 7லே கேது இருப்பதனாலே குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்கவும் நீங்கள் முன் வருவீர்கள். 2லே சனி செவ்வாய். ஒரு சில சமயங்களில் வாக்கு கொடுக்கும் முன் யோசிப்பது நல்லது. ஏனென்றால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். பூமி விற்பனையின் மூலம் வருகின்ற லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு கருத சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடும். காலை நேரத்தில் வருகின்ற நல்ல தகவல் காதலிக்கும் செய்தியாக இருக்கும். கடல் தாண்டி செல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டவர்களுக்கு அதற்கான தகவல் கூட வரலாம். நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்து கொடுக்க கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. குறிப்பாக ராசிநாதன் குரு புதன் வீட்டிலும் புதன் குரு வீட்டிலும் பரிவர்த்தனை யோகம், அதிலும் 4ஆம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் இருப்பதால் உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.